அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள், இவங்க 2 பேருமே மனசு வச்சுருந்தா ஒரு யுத்தத்தை ரொம்ப ஷார்ட்டாக நிப்பாட்டியிருக்க முடியும். ஆனால் 2 பேருமே ரொம்ப நீட்டமாக அந்த யுத்தத்தை நீட்டிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. என்னானாலும் சரிப்பா, நான் உக்ரைன் எப்படியா இருந்தாலும் ரஷ்யாவை போட்டு தள்ளிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்கள், நான் தான் உக்ரைன், எனக்காகத்தான் உக்ரைன் இருக்குது, நான் உக்ரைனுடைய பிரதிநிதி, நான் யூரோப்பினுடைய பிரதிநிதி, என்னை மீறி தாண்டா உலகத்தில் வேறு எந்த நாட்டையும் ரஷ்யா தொட வேண்டும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு மாஸ் என்ட்ரியா இல்லை பல மாதங்கள் பல வருடங்களாக ரஷ்யாவை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு குட்டி நாடாக, வரலாறு படிக்கக்கூடிய ஒரு நாடாக மாறி வருகிறது. இன்றைக்கி நடந்த சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரஷ்யாவா அப்படியா நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே நாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? நாமெல்லாம் வீடியோ பார்க்குறது நியூஸுக்காக அப்படிங்கிறது தெரியும். திடீர்னு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஆட் வருது, 1 லட்ச ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய தங்கத்தை 75,000 ரூபாய்க்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்ம என்ன செய்வோம்? அதை வாங்குறதுக்கு கியூ நிற்போம். காரணம், அப்படி தான் நம்மளால் நம்முடைய வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய ஷேர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் சில நிறுவனங்களுடையது. ஆனால் அதை போய் தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்காகவே பஜாஜ் லைஃப் ஒரு NFO அறிமுகம் செஞ்சுருக்காங்க. நிஃப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO அப்படிங்கிறது தான். இதனுடைய மேலும் டீடைல்ஸ் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 30 அண்டர் வேல்யூடு கம்பெனிஸில் நம்முடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது இண்டெக்ஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜரால் தனிப்பட்ட முறையில் அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நீங்கள் 2000 அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த NFO இண்டெக்ஸ் கடந்த 5-7 வருடங்கள் எடுத்து பார்க்கும்போது கடந்த 5 வருடங்களில் 27.8% CAGR-ம், கடந்த 7 வருடங்களில் 25.7% CAGR-ம் கொடுத்துருக்கு. நான் சொன்ன மாதிரி NAV 10 ரூபா தான். மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது கிடைக்கும். வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. பிரான்ஸ் மற்றும் இன்னும் சில நாடுகள், இவங்க அமெரிக்கா கூட கொஞ்சம் உரசாமல் வெளியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. வேண்டாம், அமெரிக்கா போதும். ஏன்னா அமெரிக்காவை நம்பியே இருந்தோம்னா நம்முடைய ஆர்மி, நம்முடைய அணு ஆயுதங்கள், நம்முடைய அடுத்த கட்ட திட்டம், இது எதையுமே சரியாக செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ், UK உட்பட சில நாடுகள் அப்பப்போ அவங்களுடைய ஐடியாவை சொல்கிறது உண்டு. அதனால தான் அமெரிக்காவுடனாக அவங்களுடைய அந்த நட்பு அப்படிங்கிறத கொஞ்சம் லேக் பண்ணுறாங்க. அமெரிக்கா உதவின்னு கேட்டால் கூட இந்த நாடுகள் சீக்கிரமாக உதவிக்கெலாம் வரமாட்டாங்க. இந்த உதவிக்கு வராத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தான் யூரோப் நாடுகள் என்னுடைய எதிரி நாடுகளா நட்பு நாடுகளா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான அந்த தருணம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். நாட்டோ நாடுகள் இல்லாட்டி நாட்டோ அமைப்பில் நான் ஏன் இவ்வளோ காசு கொடுத்து உட்காரணும், நாட்டோவினுடைய நாடுகள் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சுருந்தார். இப்போ தான் அமெரிக்காட்ட பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் எங்களுக்கு தாங்க அமெரிக்கா, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் நாட்டுக்குள்ளேயே வச்சு தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அதிபர் கேட்டிருந்தாங்க. உக்ரைன் அதிபர் இதை கேட்கும்போது அமெரிக்கா ஓகே மேபி நான் கொடுத்துருவனா இருக்கும் அப்படின்னு சொன்னவர் அதுக்கான உறுதி அப்படிங்கிறத கொடுக்கல. பட் இன்னும் சில நாடுகள் வாண்டடாக நீ எது செஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஜெர்மனி உட்பட பல நாடுகள் உக்ரைனுக்கான உதவியை செஞ்சுருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்போ ஃப்ரான்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய ஏஸ்டராக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கால்பாக இருக்கட்டும், க்ரூயிஸ் மிசைல், இதை 2ஐயுமே உக்ரைன் என்ன செஞ்சுக்கலாம், உருவாக்கிக்கலாம். உக்ரைன் அவங்களுடைய நாட்டிலையோ இல்லாட்டி அவங்களுடைய நட்பு நாடுகளையோ வச்சு இதை உருவாக்கிக்கலாம். அதுக்கான லைசன்ஸ் நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம், உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் அறிவித்திருக்கிறார்கள். எவ்வளவு முக்கியமான ஒரு அறிவிப்பு பாருங்கள். ஒரு நாட்டினுடைய ஒரு மிசைல் சிஸ்டத்தை இன்னொரு நாடு யுத்தத்தில் இருக்குது, அந்த நாடு ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிறது யாராலையும் நம்ம சொல்லவே முடியாது. ஒருவேளை அந்த நாடு தோத்துருச்சுன்னா இவங்க கொடுக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம் எல்லாமே யார் கையில் கிடச்சிரும்? நேரடியாக ரஷ்யா கையில் கிடச்சிரும். அவங்களுடைய டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், சீக்ரெட் கோடிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிரும். அது மட்டும்தானா, நேரடியாக ஃப்ரான்ஸ் ரஷ்யாவினுடைய எதிரியாக அறிவிக்கப்படுவார்கள். ஏன்னா ஃப்ரான்ஸினுடைய ஆயுதத்தை உருவாக்கிய உக்ரைன் உருவாக்கிய ஆயுதங்களை வைத்து ரஷ்யாவை அடிக்கிறாங்க. இந்த ஆயுதம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் ரஷ்யா தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த யுத்தத்துக்குள்ளே ரஷ்யா கொண்டு வருவாங்க, கைப்பிடிச்சு அவங்கள அழுதுட்டு உள்ளே வந்துடலாம். இந்த நிலைமையில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே பிரான்ஸ் உட்பட பல நாடுகளும் என்ன செய்கிறாங்கன்னா உக்ரைனுக்கான உதவிகளை அதிகப்படுத்துகிறாங்க. கடந்த சில மாதங்களாகவே இந்த உதவி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ரஷ்யா அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒன்றுமே இல்லைங்க, அவங்க ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. இராணுவ வீரர்கள் அப்போ ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்களே, இப்போ ஒரு 10,000 பேரை நம்ம புதுசாக ரெக்ரூட் பண்ணணும், 20,000 பேர் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அப்படிங்கிறது ஃபெயில் ஆகிட்டே இருக்குது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும்.
கடைசியாக கிடைச்ச அந்த நியூஸின் அடிப்படையில் அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் டார்கெட் ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட் டார்கெட்டை விட 4.6% அளவுக்கு கம்மியான ரெக்ரூட்மெண்ட் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராணுவ வீரர்கள் இங்கே ஷார்ட்டேஜ் ஆகிட்டே இருக்காங்க. அதனால தான் வடகொரியாவினுடைய ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு உதவி செய்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இவ்வளோ பெரிய சிக்கலை உள்ளடக்கிய ஒரு யுத்தமாக மாறி வருகிறது ரஷ்யா உக்ரைன் போர். இதில் இன்னைக்கு ரஷ்யாவுக்குள்ளேயே பயங்கரமான ட்ரோன்ஸ் அப்படிங்கிற தாக்குதலை நடத்தியிருக்காங்க. கடைசியாக நாட்டோவினுடைய சம்மிட் துருக்கியில் வச்சு நடக்குது பார்த்துக்கோங்க. அந்த மீட்டிங்கில் ட்ரம்ப் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் பேசும்போது நீங்கள் மாஸ்கோவுக்கு போகிறீங்களான்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கேட்க உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லுவார், இல்லை நான் போகிறது ரொம்ப ரிஸ்க். அங்கே உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் அதிகமாக இருக்குது, எப்போ வேணாலும் அந்த ட்ரோன் அங்கே தாக்குதலை நடத்தலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் போகிறது ரிஸ்க் அப்படிங்கிறார். ஸோ இங்கே நாங்கள் ரஷ்யா ஃபுல்லுமே ஆக்குப்பை பண்ணிட்டோம், ரஷ்யாவினுடைய எல்லா இடங்களிலுமே எங்களுடைய ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. இதுக்காகவே தனியாக ஒரு ஃபோர்ஸை உருவாக்கிட்டாங்க உக்ரைன். எப்படி சீனா ஒரு ராக்கெட் ஃபோர்ஸை உருவாக்குனாங்களோ, எப்படி பாகிஸ்தான் ஒரு ராக்கெட் ஃபோர்ஸை உருவாக்குனாங்களோ, அதே மாதிரி ஒரு லாங் ரேஞ்சுக்கான ஃபோர்ஸை உருவாக்கி வச்சுருக்காங்க உக்ரைன். காரணம் அது முழுக்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சின்ன எக்யூப்மெண்ட்ஸ், இதை வச்சு டீப் ரஷ்யாவுக்குள்ளே எப்படி தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு மட்டுமே யோசிக்கும். அந்த குரூப் வேறு எதையுமே யோசிக்காது. டீப்பாக ரஷ்யாவுக்குள்ளே எப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வச்சு அடிக்கலாம், அப்படி அடிக்கும்போது ரஷ்யாவுக்கு எங்கே வலிக்கும் அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணி அடிக்கிறது மட்டும்தான். அடுத்ததாக இன்னைக்கு யூரோப் நாடுகள் எடுத்துக்கோங்க, ஈவன் ஹங்கேரி எடுத்துக்கோங்களேன். ஹங்கேரியில் விக்டர் ஒர்பன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் ரஷ்யாவினுடைய ஸ்பைஸ் எல்லாமே அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. உளவாளிகள் அப்படிங்கிறவங்க பல யூரோப் நாடுகளில் என்ன நடந்துட்டு இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை ரஷ்யாவுக்கு எப்படி உடனுக்குடன் கொண்டு செல்வது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பக்காவாக காய் நகர்த்தி செஞ்சுட்டு இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய உளவாளிகள். ஆனால் இப்போ ஹங்கேரியில் ஆட்சி மாற்றம் நடந்ததுனால அந்த ஸ்பைஸ் அப்படிங்கிறவங்கள என்ன செய்கிறாங்க, கொஞ்சமாக லிமிட் பண்ணுறாங்க. ரஷ்யாவினுடைய உளவாளிகளுக்கு இங்கே நோ என்ட்ரிப்பா, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நாங்கள் அவங்களை பிடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகுது. ஜெர்மனி உட்பட பல நாடுகளில் அடுக்கடுக்காக ரஷ்யாவினுடைய உளவாளிகள் தொடர்ச்சியாக ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 170க்கும் அதிகமான உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 170 உளவாளிகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் பாதிக்கும் அதிகமானவர் நிச்சயமான உளவாளிகளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மீதம் இருக்கவர் சந்தேகத்துக்கு அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எப்படியா இருந்தாலுமே அது ஒரு நெட்வொர்க்கை பாதிக்குது. ரஷ்யாவுக்கு ஈஸியான சோர்ஸ் கிடைக்கும், ரஷ்யாவுக்கு எங்கே இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்கை டேப் பண்ணியிருக்காங்க இப்போ யூரோப் நாடுகள். அதில் ஹங்கேரினுடைய ஸ்பைஸ் நெட்வொர்க்காக இருக்கட்டும். நேற்று யூகே என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா, கிட்டத்தட்ட 32 நபர்கள் பொருளாதாரத்தில் இல்லாட்டி அவங்களுடைய சைபர் நெட்வொர்க்கில் ரொம்ப முக்கியமான நபர்கள், ரஷ்யாவில் ரொம்ப முக்கியமான நபர்களுக்கு எதிராக பொருளாதார தடை அப்படிங்கிறத விதிக்கிறாங்க. அவங்களுடைய அசட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்வோம், ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமா உளவாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக நாங்கள் பொருளாதார தடை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு லிஸ்ட்டை தயாரித்து அதை ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அனுப்பி வச்சு இந்த லிஸ்ட்டை நீங்களும் ஓகே பண்ணுங்க, இது புதுவிதமான சாங்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி புதுசாக பொருளாதார தடைகளை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிறத தேடி பிடிச்சு உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போலந்துலேயும் மறுபடியும் ஒரு பிரச்சனை என்னன்னா, போலந்து ஆல்ரெடி உக்ரைன் கூட உரசல்ல இருக்காங்க. உக்ரைனுக்கும் போலந்துக்கும் பெரிய சிக்கல் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருந்துமே ரஷ்யாவினுடைய ஒரு ஸ்பை பிளேன் அப்படிங்கிறத தடுத்து நிப்பாட்டி இருக்கிறது போலந்தினுடைய விமானப்படை. அந்த விமானப்படை சொல்கிறது என்னென்னா, இந்த விமானம் உக்ரைனுக்கு பறந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை பற்றியான வேவு பார்ப்பதற்கான வேலையில் ஈடுபட இருந்தது, அதை நாங்கள் தடுத்து திரும்ப ரஷ்யாவுக்கே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி போலந்து அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக சி ஆஃப் அசோவ் அப்படிங்கிறது தான். இந்த அசோவ் பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறது ரஷ்யாவினுடைய கை ரொம்ப ஓங்கி இருந்துச்சு. எப்படி பிளாக் சீக்கு அடுத்தபடியாக சி ஆஃப் அசோவ் அப்படிங்கிறது உக்ரைனை உள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு தாக்குதல் கிட்டத்தட்ட 11 போட்டுக்கு எதிராக தாக்குதலை நடத்தியிருக்காங்க உக்ரைன். இதுவரையிலும் கிட்ட 100க்கும் அதிகமான நார்மல் வெசல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரஷ்யாவினுடைய வெசல்ஸ், அதுக்கு எதிராக அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. அப்போ இந்த சி ஆஃப் அசோவில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு எதிராக உக்ரைன் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துவதற்கான காரணம் என்னென்னா, அதன் வழியாக தான் ரஷ்யாவினுடைய லாஜிஸ்டிக்ஸ், அது ஃபுட்டாக இருக்கட்டும், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபியூல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி மெஷினாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆர்மிக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்படி தான்ப்பா போயிட்டுருக்கு. இதை தடுத்தாலே போதும், ரஷ்யாவை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடலாம் அப்படிங்கிறது உக்ரைன் புதுசாக போட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதன் அடிப்படையில் எந்த வெசல் வந்தாலும் அதை அட்டாக் பண்ணுங்கள், அதில் மனிதர்கள் வந்தாலும் சரி, இல்லாட்டி கார்கோவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சி ஆஃப் அசோவுக்குள்ளே நம்முடைய தாக்குதல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை துரிதப்படுத்தியிருக்காங்க. சரி, இவங்க இதெல்லாத்தையுமே துரிதப்படுத்தியிருக்காங்க. இப்போ ரஷ்யா அடிக்கிறாங்கன்னா ரஷ்யா அடிக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா அடிக்கிறது உக்ரைனுடைய ஒரு பகுதியில் சில பகுதிகளை பாதிக்கிறதே தவிர ரஷ்யா மாதிரி மொத்தமாக அவங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் ரஷ்யாவினுடைய அட்டாக் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு எதிராக இல்லை. ஆனால் ரஷ்யாவுக்கு இன்றைக்கி சின்னதாக ஒரு ரிஃபைனரியில், ஆயில் ரிஃபைனரியில் அட்டாக் நடந்தாலும் சரி, ஒரு கேஸ் ஸ்டேஷனில் அட்டாக் நடந்தாலும் சரி, அது ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். பெலரஸ்லேருந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்கப்பா, ஆயில் மற்றும் கேஸ் எல்லாத்தையுமே. அப்படி கடன் வாங்குறது எவ்வளோ நாளைக்கு ரஷ்யா மாதிரியான ஒரு நாட்டால் செய்ய முடியும்? ரஷ்யாவை நம்பி நிறைய பேர் இருக்கும்போது ரஷ்யா இன்னொரு நாட்டை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளியில் வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய அவமானம் ரஷ்யாவுக்கு.
அப்போ இது எல்லாத்தையுமே அவங்க கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே உடனடியான ஒரு தீர்வு என்ன? அப்போது ரஷ்யா உக்ரைன் போர் இங்கே தான் காம்ப்ளிகேட் ஆகுது. உடனடி தீர்வு பெரிய தீர்வாக இருக்கணும். உக்ரைன் அதை மறக்கவே கூடாது. உக்ரைன் பயப்படணும். உக்ரைனை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள், உக்ரைனுக்கு உதவி செய்ய இருக்கிற நாடுகள், இவங்க எல்லாருமே இதனால் பாதிப்படைய வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? இப்போ ரஷ்யா அதை பற்றியான ஒரு பிக் பிளானுக்கு இருக்காங்க. அதனால தான் இனி அடிக்கடி அணு ஆயுதம் வந்து இப்படி ஒரு டர்ட்டி பாம்பாக உள்ளக்க போட்டுடலாமா அப்படிங்கிற பல யோசனைகளில் ரஷ்யா ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆயில் பிரிட்ஜஸ் ட்ரக் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய தாக்குதல் பலவாறு இருக்கும்போது ஒட்டுமொத்தமான உக்ரைனை முடக்குவதற்கான வழி என்ன அப்படிங்கிறத ரஷ்யா தேடி வருகிறார்கள். இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஷிப் டுஸ்மருத் அப்படிங்கிற ஒரு கப்பலை உக்ரைனுடைய சர்கான் 3000 அப்படின்னு சொல்லக்கூடிய அன்மேன்டு சர்ஃபஸ் வெஹிக்கிள் வழியாக அடித்து துவம்சம் பண்ணி தாத்தி விட்டாங்க. அப்போது அன்மேன்டு சர்ஃபஸ் வெஹிக்கிள், அதே மாதிரி நம்ம எப்படி இந்த UAV அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி USV அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பலில் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ், இந்த ட்ரோனையும் அதிகமாக இப்போ உக்ரைன் பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் ரஷ்யாவுக்கு ஒரு பேரிடி தான். இந்த ஒரு வாரமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பற்றியான ஏகப்பட்ட நெகட்டிவ் செய்திகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதை எப்படி புட்டின் அவர்கள் எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத வேறொரு பதிவில் பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான அந்த கடைசி டேட் இன்னும் கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ மேலும் விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.